ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கான vlog. இங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இது அங்கே ஃபெஸ்டிவல் டைமு. ஸோ ரொம்ப பெருசாக இதெல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இது வரைக்குமே எப்போவுமே மார்னிங்கே தான் போயிருப்போம். மார்னிங் போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த டைம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரு ஈவினிங் மேலே தான் இப்போ தான் நான் கெட் ரெடி வித் மீ வீடியோவும் எடுத்தேன். இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடியே என்னோட கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்திருக்கும். பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டில் என்னென்னலாம் நாங்கள் ரெடி பண்ணுவோம், எப்படி நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க காட்டு. இது பேக் நம்பர் 1. இதில் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் சாமிக்காக நாங்கள் கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே இருக்கும். இது எப்போவுமே சாமிக்காக நாங்கள் ஏதோ ஒரு ஜுவல் மாதிரி வாங்கி எடுத்துகிட்டு போவோம், ஃபேன்சி ஜுவல். ஸோ அதில் இந்த வாட்டி இது வாங்கியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் பேக் இது ஃபுல்லாக பிரசாதம் இருக்கும். புளிசாதம், சக்கரை பொங்கல், சுண்டல், அந்த மாதிரி. இது தேர்ட் பேகு. இதில் தாம்பலம், அப்புறம் எங்களுக்கான ஸ்நாக்ஸு, அப்புறம் வாட்டர், அதெல்லாமே இதில் வச்சுருப்போம். அண்ட் இதுதான் ஒரு வாட்டியுமே இந்த மாதிரி ஒரு 3 பேக்ஸ் எடுத்துகிட்டு போகும். பிரசாதம் எல்லாமே எங்கள் அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்களும் கிளம்பியாச்சு. இப்போ கார் வந்தோடனே கிளம்ப வேண்டியது தான். ஸோ காருக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பேக் எல்லாமே வெளியிலேயே எடுத்துகிட்டு வச்சாச்சு. கார் வர வரைக்குமே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்து ரெடி ஆகிக்கிட்டே இருந்தோம். அண்டு காரும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. இந்த டைமும் நாங்கள் பெஸ்ட்டு ட்ராக்குன்ற இந்த காரில் தான் போயிருந்தோம். ஸோ இது தஞ்சாவூரில் அவைலபிளில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நார்மலாக கூகுள்லேயே கூட நீங்கள் போட்டு அந்த நம்பர் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ராவல் அப்போ சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் மாதிரி வாங்கி வச்சுருந்தோம். பார்த்தா என் தங்கச்சி சாப்பிட்டுட்டு இருந்தேன், எனக்கு கொடுக்காம. அதுக்கப்புறம் அவகிட்டேருந்து வாங்கி இன்னும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதுக்கப்புறத்துலேருந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம்னாலே அது ஒரு வில்லேஜில் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே வயல், செடி, கொடி, இந்த மாதிரியான பிளேசஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ போகிற வழி ஃபுல்லாக நாங்கள் சும்மா சாக்லேட்ஸ் இது மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு கார் ஒத்துக்காது. அதுக்கப்புறம் இது குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடாக எந்த வேனு, எந்த வெஹிக்கிள் போனாலுமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போகணும் அப்படின்றதுனால இங்கே வந்திருந்தோம். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடு. இப்போ தான் புதுசாக குதிரைலாம் வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த குதிரை, இந்த மாதிரி சிலை எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் இருந்துச்சு. குலதெய்வ கோயிலுக்கு போனாலுமே அதுக்கு முன்னாடி ஐயனார் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு தான் போவோம். ஸோ அதனால இங்கேயும் அர்ச்சனை பண்ணுறதுக்காக தாம்பாளத்தில் பிஸ்கெட்ஸ் எல்லாமே வச்சு தாம்பாளத்தில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவையானதும் வச்சு கொடுத்தாச்சு. அண்ட் அங்கேயும் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வெளில சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த லைட்டிங்கில் வீடியோஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2-3 ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு நானும் என் சிஸ்டரும் அப்படியே அங்கேயே நின்று 2-3 ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு அகைன் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஊர் வரும். ஸோ எங்கள் அம்மாவோட ஊர் வந்தோடனே எங்கள் அம்மா எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் என் ஃப்ரெண்டு வீடு, இதுதான் எனக்கு தெரிஞ்சவங்க வீடு, இவங்க வீடு, அவங்க வீடுன்னு சொல்லிட்டு அவங்க படித்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு வருஷமுமே நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ அவங்க ஊரை நம்ம தாண்டும் போதே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. எங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருப்பாங்க. இது என் ஃப்ரெண்டு வீடு, இது என் ஃப்ரெண்டு வீடு, அந்த மாதிரி. ஸோ அதெல்லாமே நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது நம்ம கோயில்கிட்டே வந்தாச்சு. ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நிறைய கடைலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பொம்மை, இந்த கொலு பொம்மையில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொம்மை, அப்புறம் குழந்தைங்களுக்கான டாய்ஸு, அதுக்கப்புறம் சும்மா நார்மலாக அக்சசரிஸ், இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அண்ட் இதுதான் இங்கே ஸ்பெஷல். இந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு சாமி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு இந்த பூஜை அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். இங்கே ஒரு இயர்லி 10 டேஸ்லாம் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த 10 டேஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க.
இது வந்து இங்கே நைட்டு 10 o'clock மேலே தான் வந்து இந்த பூஜை, இந்த ஃபங்க்ஷன், இந்த செலிப்ரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுமா. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எப்போவுமே நாங்கள் மார்னிங் வரதுனால அவ்வளோ கூட்டம் இருக்காது. ஸோ நாங்கள் இப்போ ஈவினிங் வந்ததுனால கூட்டமாக இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரெடி பண்ணாங்க. இது வந்து கோயிலுக்கு சைடு அண்ட் பேக் சைட் ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அம்மனை வந்து கோயிலை வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து தேரில் வச்சு எல்லா தெருவுக்குமே வந்து எடுத்துகிட்டு போவாங்களாம். இதில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க தேரை. இப்போது வந்து எடுத்துகிட்டு போய் அதில் வந்து அம்மனை வந்து வைக்க போகிறாங்க. இப்போ கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே தாம்பாளத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு உள்ளே தான் போக போகிறோம். ஸோ உள்ளே சாமி தான் இருக்காது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. முக்கியமான அந்த 10 days மட்டும்தான் வந்து பேங்க்லேருந்து சாமி எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வச்சுருப்பாங்க. அந்த சாமியை வந்து இங்கே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த ஜுவல்லை வந்து சாமியோட கழுத்தில் வந்து போட்டு விட்டுட்ருக்காங்க. நல்லா இருக்குல்ல. ஸோ ஹாப்பியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து இந்த சாமியும் இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்கக்கிட்டேயும் போயிட்டு பூஜை எல்லாமே பண்ணிவிட்டு பிரசாதமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சக்கரை பொங்கல், புளிசாதம், சுண்டல் இதுதான் இன்றைக்கான பிரசாதம். எடுத்து வச்சு தாம்பாளத்தில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். அதுக்குள்ளே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க பிரசாதம் வாங்கிறதுக்காக. ஸோ அதனால் உடனே எடுத்து வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்டோம். எங்களுக்கே இல்லை, ஃபுல்லாக காலியாகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த விளக்கில் வந்து விளக்கேற்றி ஒரு இடமா வந்து வச்சுட்டு இருந்தோம். நிறைய பேர் வேண்டுதல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு வாட்டி போய் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா திங்ஸுமே வந்து கார் டிக்கியில் எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஸோ இவ்வளோ வந்து ஷாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் போய் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு வந்திருந்தோம். ஸோ இங்கே பக்கத்தில் தெரியுது இல்லையா, இந்த குளத்தில் தான் வந்து நைட்டான அந்த செலிப்ரேஷன் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து இது ரொம்ப பெரிய ஃபேமஸ். பார்க்க ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதனால் அந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கில் பண்ண நிறைய வெசல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி பொம்மைலாம் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே சோட்கேஸில், கொலுலலாம் வைக்கிற செராமிக் பொம்மை. ஸோ அதனால் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஷோகேஸில் வைக்கிற பொம்மைலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால இந்த ஒயிட் கலர் எலிஃபண்ட் வந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவங்களோட ஸ்டோரியெல்லாம் வரப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க, குலதெய்வ கோயிலுக்கு அவங்க சின்ன வயசாக இருக்கும் போது நைட்டு இந்த டைம்லலாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் எங்களுடைய டிவோஷனல் ட்ரிப் வந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. பாய்.